பெரும்பாலான நல்ல பழக்கங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவைகள் நீங்கள் ஆரம்பத்தில் துவங்கும் போது நன்றாக வேலை செய்கின்றன. முதலீட்டிலும் இதே நிலைதான். எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள் கூட்டு வட்டியின் சக்தியை. நீங்கள் நீண்ட காலமாக சந்தை இணைக்கப்பட்ட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற கருவியில் தொடர்ந்து முதலீடு செய்தால் நீங்கள் முதலீடு செய்த பணத்தில் வருமானம் ஈட்ட முடியும். பின்னர் மேலும் திரட்டப்பட்ட வருமானத்திலும் வருமானம் ஈட்ட முடியும். சுருக்கமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டுவீர்கள் உங்கள் முந்தைய வருமானத்திலிருந்து. மேலும் உங்களுக்கு அதிக வருமானம் ஈட்ட நீங்கள் முதலீட்டிற்கு அதிக நேரம் கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் அதிக செல்வத்தை உங்களுக்கு உருவாக்குகிறீர்கள். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்களும் உங்கள் நண்பர் ஜெயும் 10 வருட காலத்திற்கு அதே அளவு பணத்தை முதலீடு செய்கிறீர்கள். ஆனால் அதை சற்று வித்தியாசமாக நீங்கள் இருவரும் செய்கிறீர்கள். நீங்கள் 500 ரூபாய் முதலீடு செய்ய முடிவு செய்யும் போது அது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் வரையிலான தொகையை கொடுக்கும். 6வது வருடத்தில் மட்டுமே ஜெய் முதலீடு செய்ய தொடங்குகிறார். அவர் மாதம் 1000 ரூபாய் முதலீடு செய்கிறார். அது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் 12000 ரூபாய் வரையிலான தொகையை கொடுக்கும். நீங்கள் இருவரும் ஆண்டுக்கு 12% வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எப்படி முதலீடுகள் வெளியேறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரே தொகையை நீங்கள் இருவரும் முதலீடு செய்துள்ளீர்கள் என்றாலும் நீங்கள் ஜெயை விட கணிசமாக மொத்தம் 60000 ரூபாய் அதிக செல்வத்தை சம்பாதித்திருப்பீர்கள். இதற்கு காரணம் நீங்கள் விரைவில் முதலீடு செய்ய ஆரம்பித்தது மற்றும் நீங்கள் ஆரம்ப ஆண்டுகளில் வருமானம் சம்பாதித்தது. இதுவே முன்பு செய்த மூலதன முதலீட்டை அதிகரித்தது. எனவே இது உங்களுக்கு அதிக வருமானத்தையும் ஈட்டி தந்தது. அதனால்தான் முதலீட்டை விரைவாக தொடங்கி வருமானத்தை ஒட்டுமொத்தமாக முதலீடு செய்ய வேண்டும். இப்போது ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிதி இலக்குகள் எவ்வளவு பணம் முதலீடு செய்ய வேண்டுமென்று சிறந்த முறையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். பொது விதியாக உங்கள் வங்கிக் கணக்கில் எந்த அவசர நிலையையும் சமாளிக்க 6 மாத கால செலவுகளை சேமித்து வைத்திருங்கள். மற்றும் உங்கள் குறுகிய கால தேவைகளான புதிய கார் வாங்குவது அல்லது அடுத்த சில மாதங்களுக்குள் விடுமுறை எடுப்பது போன்றவற்றை பூர்த்தி செய்ய, உங்களின் நீண்ட கால நிதி இலக்குகளை சந்திக்க வீடு வாங்குவது, ஓய்வு முதலியன நீங்கள் புத்திசாலித்தனமாக நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய வேண்டும். எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என கண்டுபிடிக்கும் பொருட்டு யதார்த்தமாக மதிப்பிடுங்கள். உங்கள் இலக்குகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு செலவாகும் பணவீக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு இப்போது அந்த தொகையின் அளவை பெற பணவீக்க விகிதத்தை உங்கள் முதலீடுகள் வெல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்று கணக்கிடுங்கள். உங்கள் குறுகிய கால தேவைகளை நீங்கள் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் உங்கள் இலக்குகளுக்காக முதலீடு செய்ய தொடங்கியுள்ளீர்கள். உங்கள் வங்கி கணக்கில் இன்று அதிகமாக பணம் இருந்தால் என்ன செய்வது? எளிமையாக அந்த அதிகப்படியான பணத்தையும் முதலீடு செய்யுங்கள். அதை பயனற்று இருக்க விடாதீர்கள். நீங்கள் பெயரளவு தொகையை முதலீடு செய்வதன் மூலம் தொடங்கினாலும் பரவாயில்லை. ஒரு உதாரணமாக மாதம் 500 ரூபாய் உங்கள் நிதி இலக்குகள் நிறைவேற்றுவதை நோக்கி நீங்கள் குறைந்தபட்சம் முதல் படியை எடுத்து வைக்கிறீர்கள். காலப்போக்கில் நீங்கள் ஒரு விண்ட்ஃபால் போனஸ் அல்லது மொத்த தொகையை பெற்றால் அதையும் விரைவாக முதலீடு செய்யுங்கள். எனினும் பல்வேறு முதலீட்டு விருப்பங்களை படித்த பிறகு உங்கள் முதலீடுகளை புத்திசாலித்தனமாக செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எப்போதும் ஒரு முதலீட்டு ஆலோசகரை சந்திக்கலாம். இது உங்கள் நிதி இலக்குகளை அடைந்திட நீங்கள் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.